ஹாய் ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். ஸோ நேற்று வந்து இம்பல்ஸோட இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்தோம். ஒரு இம்பல்ஸ் இண்டிகேட்டரில் ஒரு ஜோன் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ ஒரு டார்கெட் ஒன் டார்கெட் டூனா என்ன, ஸோ ட்ரேட் கன்ஃபர்மேஷனா என்ன, ஒரு ஜோன் எப்போ வேலிடாக இருக்கும், பிஆர்எஸ்எட் ஜோன் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்ங்கிறத நம்மளோட யூசர் கைடில் வந்து பார்த்தோம். பார்க்காத நண்பர்கள் வந்து அந்த வீடியோ பாருங்கள். அண்டு இது யூஸ் பண்ணாத நண்பர்களே, தெரியாத நண்பர்கள் வந்து லைவ் டெமோ புக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு லைவ் மார்க்கெட்டில் நாங்கள் டெமோ ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நேற்று வந்து நம்மளுடைய எவ்வளோ ட்ரேட் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆச்சு, அதோட டார்கெட் என்ன, சக்ஸஸ் ரேட் என்னங்கிறத பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, நேற்று ஃப்ரெஷ்ஷாக வந்து மார்னிங்கில் எந்த சோனுமே ஃபார்ம் ஆகல. ஃப்ரைடே ஆல்ரெடி ஒரு செல் சோன் இருந்துச்சு. அந்த செல் சோன் வந்து பெர்ஃபெக்டாக வந்து காலையில் ஃபஸ்ட் கேண்டில்லே கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஃபுல் டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் அடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2:35க்கு ஒரு செல் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அந்த ஜோன் வந்து ஆக்டிவேட் ஆகலை. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், ஒரு ஜோன் வந்து ஆக்டிவேட் ஆகணும்னா அந்த ஜோனுக்கு கீழே கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சு கன்ஃபர்மேஷன் கொடுத்து டிசின்னு லேபிள் வரணும். அதாவது ட்ரேட் கன்ஃபர்மேஷன் லேபிள் வந்தால் தான் அந்த ட்ரேடு வந்து அந்த ஜோன் வந்து நமக்கு வேலிட். அந்த ட்ரேடு வந்து நம்ம ஒரு கவுண்டில் வந்து எடுத்துப்போம். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதியானம் 3:10க்கு வந்து அடுத்து ஒரு செல் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. 3:15க்கு ட்ரேட் கன்ஃபர்மேஷன், அதாவது அந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் வச்சு அந்த ட்ரேட் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த கால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து டார்கெட் கிட்ட ஐ மீன் ஜோன்லேயே முடிஞ்சிடுச்சு. இப்போ மார்க்கெட் காலையில் 9:12க்கு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 44 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த கால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டார்கெட் வந்து ஃபுல்லாக கிட்ட, ஐ திங்க் ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு செகண்ட் டார்கெட்டுக்கு சென்டரில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த கால் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 100 டேஸில் 93 கால்ஸ் கிடச்சிருக்கு. 71 கால்ஸ் டார்கெட் கிட்டு, 21 கால்ஸ் ஸ்டாப் லாஸ் கிட்டு, 76 பாயிண்ட் வந்து நமக்கு நெட் ப்ராஃபிட். ஆவரேஜாக வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 48 பாயிண்ட் வந்து கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நம்மளுக்கு 17லேருந்து 28 பாயிண்ட் வந்து ஷோர் ஷார்ட் ஆஃப் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிஃப்டியை பொறுத்தவரை 10 ட்ரேட் கிடைக்குதுன்னா அதில் 7லேருந்து 8 ட்ரேட் நம்மளுக்கு ஷோர் ஷார்ட்டாக வந்து டார்கெட் வந்து கிடைக்குது. ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி மிட் கேப் பார்க்கலாம். நிஃப்டி மிட் கேப்பை பொறுத்தவரை நேற்று வெள்ளிக்கிழமை வந்து ஒரு செல் ஜோன் இருந்துச்சு. அந்த செல் ஜோன் வந்து நேற்று கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஃபுல் டார்கெட் பெர்ஃபெக்டாக வந்து ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு அகெயின் இன்னொரு செல் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஐ திங்க் வந்து நான் நேற்றே சொன்னேன், நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து மற்ற இப்போ ஆன்லைனில் வர மற்ற இண்டிகேட்டர்ஸ் மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ட்ரேடிங் சிஸ்டம், ப்ராப்பரான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. எதனால் அதை சொல்கிறேன்னா, இந்த இந்த செல் ஜோன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த செல் ஜோன் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணியிருப்போமான்னு கேட்டால் நிச்சயமாக பண்ணியிருக்க மாட்டோம். எதனால் சொல்கிறேன்னா, ஸோ இந்த ஒரு ஜோன் வந்து எப்போ நமக்கு வேலிட் ஆகுதுன்னா, ஜோனுக்கு கீழே வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கும் போது தான் ட்ரேட் கன்ஃபர்மேஷன் லேபிள் கிடச்சி நமக்கு அந்த ஜோன் வேலிட் ஆகுது. ஓகே, இந்த ஜோன் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நமக்கு அன்பான ஆர்எஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் சோல்டு ஏரியாவில் இருக்குது. ஒரு செல்லை பொறுத்தவரை நம்ம எப்போவுமே மார்க்கெட் வந்து ஓவர் பாட்டில் இருக்கும்போது இந்த ரெட் ஆரோ வந்தால் மட்டும்தான் செல் என்ட்ரி போவோம். இந்த மாதிரி ஆப்போசிட் கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அந்த ட்ரேடை எடுக்க மாட்டோம். ஸோ இதனால தான் இந்த சிஸ்டம் வந்து லாஜிக்கலாக மேத்தமெட்டிக்கலாக நமக்கு லைவ் ட்ரேடில் ரொம்ப பயங்கரமான சப்போர்ட் வந்து கொடுக்கும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ராப்பான ட்ரேட்லேருந்து ஈஸியாக வந்து நம்ம இந்த ட்ரேடிங் இண்டிகேட்டர் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணும்போது தப்பிச்சிடலாம். ஸோ அதனால் இந்த ட்ரேடை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட மிட் கேப். ஓகேவா, ஸோ நிஃப்டி அடுத்து வந்து கால் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு வந்து ஒரு பை ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த கால் வந்து ஆல்மோஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிற ரேஞ்சில் போயிட்டு டார்கெட் இன்னும் ஹிட் ஆகல. பட் இந்த ட்ரேடே நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்க மாட்டோம். இதுவும் ட்ரேட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு வந்து இந்த கேண்டில் வந்து பொறுத்தவரை ஓவர் சோல்டு ஏரியாவில் இருக்கணும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பாட் ஏரியாவில் இருக்குது. இந்த ட்ரேடையும் நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ண மாட்டோம். ஓவராலாக மிட் கேப்பை பொறுத்தவரை லாஸ்ட் 100 டேஸில் 67 ட்ரேட் கிடச்சிருக்கு. அதில் 52 கால் டார்கெட் கிட்டு, வெறும் 14 கால் தான் ஸ்டாப் லாஸ். இதோட சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 77 பாயிண்ட். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 8 கால் நம்மளுக்கு ஷோர் ஷார்ட்டாக மிட் கேப்பை பொறுத்தவரை அடிச்சிருது. அதுலேயும் இந்த மாதிரி ட்ராப் என்ட்ரியெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு எடுக்கிற 10க்கு 9 கால் மோஸ்ட்லி டார்கெட் கிட்ட ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆவரேஜாக வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து ஃபஸ்ட் டார்கெட் பேஸில் 50 பாயிண்ட் வந்து நமக்கு நெட் ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. ஒரு ஸ்கேல்பருக்கு இது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப். ஸோ மிட் கேப்பை பொறுத்தவரை நேற்று வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பையில் முடிஞ்சிருந்துச்சு. மார்க்கெட் உங்களுக்கு தெரியும் நேற்று கேப் டவுன். ஸோ அந்த கால் வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த சிஸ்டம் நம்மளுடைய சிஸ்டமில் வந்து அது ப்ராப்பராக வந்து ரெக்கார்ட் ஆயிரும். ப்ராப்பராக வந்து நீட்டாக ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆகிடுச்சிங்கனால ரீபெண்ட் ஆகாது, ஹைட் ஆகாது, மறைஞ்சு போகாது. டார்கெட்னாலும் சரி, ஸ்டாப் லாஸ்னாலும் சரி, சிஸ்டம் ப்ராப்பராக வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நேற்று கெயின் வந்து ஒரு 10:30க்கு வந்து இன்னொரு செல் 10:25க்கு வந்து அடுத்த ஒரு ஜோன் வந்து பை ஜோன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பை ஜோனுக்கான கன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்குன்னா இங்கே தான் கிடைக்கிது.
ட்ரேட் கன்ஃபர்மேஷன் வந்து இங்கே தான் கிடைக்குது. ஸோ இப்போ ஆர்எஸ்ஐ பாருங்கள் ப்ராப்பராக வந்து ஓவர் சோல்டு ஏரியாவிலேருந்து திரும்புது, பெர்ஃபெக்டாக போய் டார்கெட் அடிக்குது. டார்கெட் அடிச்சுட்டு அடுத்து வந்து பாருங்கள் அந்த ஜோனில் தான் வந்து பெர்ஃபெக்டாக டச் பண்ணுது. அப்போ டச் பண்ணும்போது அகைனும் உங்களுக்கு ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ அந்த கால் வந்து பெர்ஃபெக்டாக மேலே போய் டார்கெட்டை வந்து அடிச்சிருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தேட் டார்கெட் வர ஹிட் ஆகிட்டு இப்போ கேப் டவுனில் மார்க்கெட்டு டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃபைன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை ஒரு செல் சோனோட முடிஞ்சிருந்துச்சு. நேற்று மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த டார்கெட் ஃபுல்லாக அடிச்சிருச்சு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா 11:15 இன்னொரு பை சோன் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஜோன் வந்து 11:40 போல் நமக்கு ட்ரேட் ஆக்டிவேட் ஆகி ப்ராப்பராக வந்து அதுவுமே ஃபுல் டார்கெட் நேற்று வந்து நமக்கு வந்து அடிச்சிருச்சு. ஸோ இதை மாதிரி மாருதி ஒரு நிமிஷம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நம்மளோட சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 85 பாயிண்ட், அதாவது 10க்கு 9 கால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிரும். லாஸ்ட்டு வந்து 100 டேஸில் 49 ட்ரேட் கிடச்சிருக்கு. அதில் 42 கால்ஸ் வந்து டார்கெட் ஹிட்டு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாருதி. ஸோ மாருதி நேற்று வந்து ஒரு பெர்ஃபெக்டான செல் சோன் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ராப்பரான ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் இருந்திருக்கு. ஸோ ப்ராப்பராக வந்து டார்கெட் அடிச்சிருச்சு. அகைன் வந்து பாருங்கள் அந்த செல் ஜோனில் இருந்து தான் மார்க்கெட் வந்து திரும்பி அகைன் கூட வந்து டார்கெட் அடிக்குது. ஒரு ஜோன் எவ்வளோ டைம் வேலிடாக இருக்கும், எத்தனை டைம் எக்ஸிக்யூஷன் பண்ணலாம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத டூல் வாங்குற எல்லாருக்கும் இல்லை டூல் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு லைவ் மார்க்கெட் கிளாஸ்லையுமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். அப்புறம் எல்டிஎம் என்ட்ரி. ஸோ வந்து ப்ராப்பரான ஒரு செல் ஜோன் நேற்றுலேருந்தே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் டார்கெட் அடித்து இப்போ அந்த செல் ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து பெர்ஃபெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2 டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தால டைட்டான். நம்மக்கிட்ட இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா டைட்டான் ரொம்ப பவர்ஃபுல். ஸோ வந்து 13 கால் வந்து கிடச்சிருக்கு. இதில் 12 கால் வந்து டார்கெட் கிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கால்க்கு வந்து 54 பாயிண்ட் ஃபஸ்ட் டார்கெட் கிடைக்குது. மேக்ஸிமம் 150 பாயிண்ட்ஸ் வரை கிடைக்குது. இதோட சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 92 பாயிண்ட்ஸ். அல்ட்ராடெக் இதுலேயுமே நமக்கு நிறைய ட்ரேட்ஸ் வந்து கிடைக்கும். பாருங்கள் நேற்று ஒரு பை ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பை வந்து பெர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை ப்ராப்பரான ட்ரேட் கன்ஃபர்மேஷன், ப்ராப்பரான ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன், டார்கெட் கிட். அடுத்து வந்து பாருங்கள் மறுபடியும் ஜோனில் வந்து இருக்குது. மறுபடியும் அதே மாதிரி ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன், அப்புறம் பெர்ஃபெக்டாக டார்கெட் கிட். காலையில் கூட பாருங்கள் அந்த ஜோனில் இருந்தால் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ட்ரேடிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு இண்டிகேட்டர் கிடையாது, இது வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து நிறைய விதமான ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கம்பைன் பண்ணி தான் அந்த கோடிங் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இது போக வந்து நிறைய கைட்லைன் சப்போர்ட் கொடுக்குறோம். நீங்கள் எப்போ வந்து ஒரு கூகுள் மீட் கேட்டாலோ, கூகுள் சர்வீஸ் வெப் சர்வீஸ் கேட்டாலுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ இங்கே பாருங்கள் டிக்ஸான். ஸோ செல்சோன் கன்ஃபர்மேஷன். ஸோ பெர்ஃபெக்டாக வந்து டார்கெட் கிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் டார்கெட் அடிக்கும் போது எல்லா காலுமே வந்து பார்த்திங்கன்னா அபோவ் 75% வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் ரேட் வந்து இருக்கும். அபோவ் 70% சக்ஸஸ் ரேட் இருக்கும். சில இதில் 85% வர சக்ஸஸ் ரேட் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே நான் நம்பர் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி எனி டைம் வந்து ஒரு ஃப்ரீ டெமோ வந்து புக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டெமோ வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்டு தேங்க்யூ.